அடுத்த வருஷம் 2026ல் சட்டமன்ற தேர்தல் ஒன்று நடக்கப் போகுது. அதுக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 crore ஓட்டை பார்த்தா டெலீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் சொல்வேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஓட்டு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும்ல. ரீசெண்டாக நம்மளுடைய இந்தியாவில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பீகார் இருக்கட்டும் நிறைய பிளேஸில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் இந்த ஒரு ஸ்கீமை பார்த்தா டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த மாதிரி ஒரு நேமை வச்சுக்கிட்டு ஸோ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மக்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லைன்னு பார்த்தா செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனால் ஒரு சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா தோக்கிறதுக்கு வாய்ப்பாகவும் இருந்திருக்கு. நம்மளுடைய இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த மாநிலத்திலும் இல்லாத நம்மளுடைய தமிழகத்தில் மட்டுமே ஆல்மோஸ்ட் 1 crore ஓட்டு பார்த்தா டெலீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 97.37 லட்சம் வாக்குகள் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணவங்கள ஒரு 39,000 பேர் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அப்ளை பண்ணதில் எத்தனை பேருக்கு இப்போ பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு இடையில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஓட்டு இல்லாதவங்க 97.37 லட்சம் மக்களுக்கு ஓட்டு இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 39,000 பேர் மட்டும்தான் இதுக்கு அகைன் அப்ளையும் பண்ணியிருக்காங்க. அப்போனா மீதி இருக்கிற மக்கள் எல்லாம் இதை வேணாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஓட்டே வேணாம்னு இதை பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். 2026ல் சட்டமன்ற தேர்தல் நடக்கலாம், ஸோ நடத்தலாம். ஆனால் இந்த மாதிரி சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கிரிட்டிக்கலாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் டியூரேஷன் டைமை கொடுத்துட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டை ஆட் பண்ணணும். அவங்களுக்கு சரியான ஓட்டு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இதில் பாதி பேருக்கு செக் பண்ணாமலும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். 21 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் பார்த்தா நடந்திருக்கு. எஸ்ஐஆர் பார்த்தா நடந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நான் 21 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த தீவிர நடவடிக்கை பார்த்தா நடந்துக்கிட்டு வராங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் பீகார் எலெக்ஷன் நடந்தது. ஸோ அங்கே பார்த்தா 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்காளர் இது பார்த்தீங்கன்னா இல்லாத போயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஓட்டு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நம்மளுடைய தமிழகத்தில் கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 crore பார்த்தா தாண்டிடுச்சு. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலை பார்த்தா 2 டிஃப்ரென்ஸ் மெத்தடாக பார்த்தா பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது எப்படின்னா ஸோ தமிழகம், கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி 9 மாநிலங்கள், அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், புதுச்சேரி மற்றும் லட்சத்தீவுகள் ஆகிய 3 யூனியன் பிரதேசங்களும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் பணி இந்த ஒரு பணி பார்த்தீங்கன்னா தீவிரமாக நடந்துக்கிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தமிழகம் மட்டும் இல்லை, ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற பல இடங்களில் பார்த்தா இந்த ஒரு ஸ்கீம் நடந்துக்கிட்டு வருது. ஸோ இதை ஒன்று நம்மளுடைய தமிழகத்தில் கொடுத்த உடனே பார்த்தா நம்மளுடைய திமுகவோட தலைவராக இருக்கிற முதல்வராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அவங்க தெரிவிச்சிருந்தாலும் சரி மற்ற கட்சிகள் நிறைய பேர் பார்த்தா இதுக்கு எதிர்ப்பை தான் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே என்ன தான் எங்களுக்கு எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் அதுக்கு அடிப்படை மாட்டோம்னு சொல்கிற மாதிரி சிறப்பு தீவிர திருத்தம் பார்த்தா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தா டியூரேஷன் பார்த்தா கம்மியாக குறைச்சி வச்சுட்டாங்க தான் சொல்லணும். நீங்கள் கொடுக்குற ப்ரெஷருக்கு நாங்கள் உங்களுக்கு ஓட்டே இல்லாத பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து டிசம்பர் 11க்குள்ளே முடிச்சிடணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டிச்சு டிசம்பர் 14 வரைக்கும் பார்த்தா நீட்டிக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா தமிழகத்தில் மக்களோட கணக்கெண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கணக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு 1 மாதம்லாம் டியூரேஷன் பத்தாது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணி முடியாமல் போய் அதுக்கப்புறம் நான் நாட்கள் நீடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா எஸ்ஐஆரில் இப்படி தான் வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய தமிழகத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ணி சொல்லி படிவங்களை கொடுத்து பார்த்தா ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்லி பார்த்தா நிறைய இடத்துல நம்ம பேச்சு அடிபட்டிருக்கோம். அதை பற்றி நம்ம சேனலில் நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம். நம்மளுடைய தமிழகத்தில் ஒட்டுமொத்த ஓட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 கோடி ஓட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 கோடி ஆண் மற்றும் 2 கோடி அதாவது பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா பெண்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 3ஆம் பாலினத்தில் ஒரு 7,000 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஸோ மாற்றுத்திறனாளி 4 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 18% பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தா நீக்கப்பட்டவர்களில் இவ்வளோ சதவீதம் பார்த்தா காலியாக இருக்காங்க. சரி, தேர்தல் ஆணையம் அப்படி என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுமார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26.96 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களாக இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 66 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுடைய லொக்கேஷனை விட்டு மற்ற லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 3.39 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இரட்டை வாக்காளர் என குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸை பிரித்ததுக்கப்புறம் 75
லட்சம் பேரை பார்த்தீங்கன்னா நினைக்கிறதாகவும் டெலிட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்ததில் யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிளாக இருந்தும் நீக்கிட்டாங்களோ ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அகைன் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது நமக்கான ஓட்டு நம்ம தான் முடிவு பண்ணணும் யார் முதல்வராக வரணும்னு. ஸோ இதெல்லாத்தையும் சரியாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.